ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பச்சை பருப்பு அதில் பீக்கங்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கழுகி அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்திருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ பீக்கங்காய் ஆட்டம் வரும். அதுவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுகி அதில் பருப்பில் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் இன்னும் குட்டி குட்டியாக வெட்டியாச்சு. இப்போ பச்சை மிளகா, இது காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க கேரளத்தில். இப்போ அதான் போட போகிறேன். நல்லா பயங்கரமாக காரமாக இருக்குங்க. கொஞ்சம் போட்டாவே போதும். இப்போ அந்த காம்பு பிச்சுட்டு இந்த கழுகி இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி பருப்பில் சேர்த்திக்கலாம். மண் பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டாலே போதும். பூண்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி அதனோட சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இதெல்லாம் போட்டாச்சு, அடைச்சி வச்சிடலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. நீ தாளிச்சிக்கலாம். சரிங்களா? நல்லா அந்த பருப்பு கூட்டு லெவலுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்செண்ணெ ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கங்க. நான் இல்லாதனால போடலை. இப்போ பருப்புக்கும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போதும் இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளித்தோம் பார்த்திங்களா, அதில் எடுத்து கலந்துடலாம். பருப்பு மண் பாத்திரனால எடுத்து போட முடியல, அதனால் கரண்டியிலே எடுத்து பருப்பு போட்டுட்ருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியான முறையில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.